ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு வணக்கம். உண்மையிலே பாஜகவில் இப்போ மாநில தலைவராக இருக்கிற நயினார் நாகேந்திரனை காட்டிலும் அண்ணாமலை அவர்களுக்கு இன்னும் மவுசு குறையிலையோ அப்படின்ற ஒரு சந்தேகம் இப்போ இல்ல, அவரை பதவியிலிருந்து தூக்குனாங்களே அப்பத்துல இருந்து இருந்தது. ஆனா அமித்ஷா அவர்கள் மதுரையில கலந்து கொண்ட கூட்டத்துல அண்ணாமலை அவர்கள் வந்த உடனே அடிச்சாங்க பாருங்க அவங்களுடைய ஆதரவாளருங்க. இப்ப இந்த ஐபிஎல் மேட்ச்ல தோனி அவர்கள் இறங்கும் போது அந்த டிபி கணக்கு போடுவாங்கல்ல, அந்த மாதிரி நேத்து என்ன பண்ணிருக்கணும், டிபி கணக்கு போட்டுருக்கணும். அப்ப தெரிஞ்சிருக்கும் யாருக்கு உண்மையிலே இப்ப அவருக்கு அமித்ஷா அவர்களுக்கு அவ்வளவு கைத்தட்டல் வரல, அவ்வளவு சத்தம் வரலங்க. அண்ணாமலைக்கு அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்குன்னா அந்த அளவுக்கு கைத்தட்டல் சத்தம் அப்படியே அவர் அமைதியாருன்றாங்க. ஆஹா, நீங்க என்ன நான் சொல்றது அமைதியா இருக்குன்னு, எங்களெல்லாம் அடக்கவும் முடியாது, நாங்கெல்லாம் கட்டுக்கடங்கா காற்றாற்று மாரி நாங்க பண்ணிருக்கோம், போயிட்டு இருக்கோம். நீங்க கட்சியில இல்ல, இன்னைக்கு நீங்க கட்சியில மேடையில ஏறி இருக்கீங்க, அதனால எங்களுடைய ஆறாவாரத்தை நாங்க என்ன பண்ணுவோம், போட்டுக்கிட்டே இருப்போம். நீங்க அமைதியாருன்னு சொன்னாலும் நாங்களாம் அடங்குற மாதிரிலாம் இல்ல. எங்களை அடக்கிறது யாரு? அப்படியெல்லாம் இல்ல. எங்களுடைய ஆறாவாரத்தை நாங்க என்ன பண்ணுவோம், கொட்டிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 2 நிமிஷமா அப்படியே அந்த பொதுக்கூட்டம் மேடைகள் அந்த வளாகம் முழுவதும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு என்ன பண்ணிருக்கு, சத்த காதை பீச்சிட்டு அடிஞ்சிருக்கு. உண்மையிலே பாத்தீங்கன்னா இதை பார்த்த எல்லாருக்குமே பொறாம. வானதி சீனிவாசன் அக்கா இருக்கிறாங்க, தமிழிசை சவுந்தரராஜன் அக்கா இருக்கிறாங்க, இப்ப இருக்கிற மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கிறாரு, அதே போல ராம சீனிவாசன், அமித்ஷா அவர்கள் இருக்கும் போது கூட அண்ணாமலை அவர்கள் பேரை சொன்னதும் என்ன ஒரு கைத்தட்டு. அமித்ஷா அவர்களே மிரண்டு போய் பாக்குறாரு. அட என்னப்பா இது அண்ணாமலை ஜி, உங்களுக்கு இவ்வளவு ஆதரவாளர்களா, இது தெரியாம போச்சே, நான் எப்படியும் உங்களை விடுற மாதிரி இல்ல, நீங்க தமிழ்நாட்டு அரசியலுக்கு தேவை, உங்களை நான் டெல்லிக்கு எல்லாம் கூப்பிடுற மாதிரிலாம் எங்களுக்கு ஐடியா விட்டு போச்சு, அதை நான் இப்பயே கை விட்டுறேன். உங்களை டெல்லிக்கு யாரு கூட்ட, மோடியே கூப்பிட்டா கூட நான் உங்களை டெல்லிக்கு கூட மாட்டேன், நீங்க தமிழ்நாட்டுல இருங்க, உங்களுடைய ஆதரவாளர்கள் உங்களுக்கு தேவை, இந்த எலெக்ஷன்ல எப்படியாச்சும் நம்ம என்ன பண்றோம், வின் பண்ணி காட்டுறோம் அப்படின்ற ரேஞ்சுக்கு அண்ணாமலையோட காதுல அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரி தகவலும் நம்மளுக்கு வருது. உண்மையிலே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு தமிழ்நாட்டுல மவுஸ் இருக்கதாங்க செய்யுது. ஏன்னா இங்க உட்கட்சி பூசல் அப்படின்ற ஒரு விவகாரம் வந்ததுல, அண்ணாமலை அவர்களை பாஜக மாநில தலைவரா தூக்கிட்டாங்கல்ல, அப்பத்துல இருந்து பாத்தீங்கன்னா உட்கட்சி முதல் நிறையவே இருந்திருக்கு. அதாவது அண்ணாமலை விசஸ் வானதி சீனிவாசன், அண்ணாமலை விசஸ் நயினார் நாகேந்திரன், இந்த மாதிரி போயிருந்தது. சோ இதெல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரே தலைவர் அண்ணாமலை அவர்கள் தான். நயினார் நாகேந்திரனா எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவரெல்லாம் நீங்க பேருக்குன்னு பாஜக மாநில தலைவரா போடலாம், ஆனா உண்மையிலேயே செயல்ல யாரு இருக்கா, ஆக்டிவிட்டிஸ்ல யாரு இருக்கா, அவரு தான் இருக்கிறார், அண்ணாமலை அவர்கள் தான் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்களுக்கே பதிலடி கொடுக்கிற விதமா தான் நேற்றைய மாநாட்டுல பாத்தீங்கன்னா அதகலமா ஆயிருச்சு அப்படின்னு தான் சொல்ல போனோம். ஆனா உண்மையிலேயே அண்ணாமலை அவர்களுக்கு பவர் இருக்கதாங்க செய்யுது. ஏன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வானதி சீனிவாசன் விசஸ் அண்ணாமலை அவர்கள் அப்படின்ற மாதிரி போச்சு. ஏன்னா 2 ஆதரவர்கள் மத்தியிலும் அதிருப்திகள் வந்தது. ஏங்க அவர் பாஜக மாநில தலைவரே இல்ல, ஆனா அவர் எதுக்குங்க எல்லாத்தையும் மூக்க நுழைக்கிறாரு, பாஜக மாநில தலைவர் மாதிரி எதுக்கு இது பண்றாரு, அதுவும் இல்லாம கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில தான் நீ நிப்பேன் அப்படின்ற ரேஞ்சில் அவர் என்ன பண்றாரு, இப்பவே சீட்டை போட்டு இருக்காரு, அதுக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்க கூடாதுங்கா அப்படின்ற மாதிரி வானதி சீனிவாசனுக்கு கொம்பு சீவி விட்டதாகவும் தன்னுடைய ஆதரவாளர்கள் மூலமா என்ன பண்ணுது தகவல் வந்தது. இந்த பக்கம் அண்ணாமலை அவர்களுக்கு நீங்க பாஜக மாநில தலைவர் இல்ல அப்படின்னு ஊரு உலகத்துக்கு தான், எங்களுக்கெல்லாம் இல்ல, எங்களுக்கு இனிக்குமே நீங்க என்ன பண்றீங்க, மாநில தலைவராக இருக்கீங்க, நீங்க செயல்பாடுல இருக்கீங்கன்னு. அதனால 2024 நாடாளுமன்ற தேர்தலில் நீங்க கோயம்புத்தூர் தொகுதியில நிற்கும் போது கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில இருந்தா உங்களுக்கு அதிகமான ஓட்டு வந்தது. சோ அதனாலதான் நீங்க என்ன பண்ணும், கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியில நீங்க எம்எல்ஏ பதவி வாங்கி நீங்க நின்னுட்டா போதுங்க, ஜெயிக்க வைக்கிறது எங்களுடைய கடமை. அதிமுக ஓட்டு இருக்கு, அண்ணன் ஓபிஎஸ் ஓட்டு இருக்கு, இதை தவிர்த்து பாஜக ஓட்டு இருக்கு, இந்த 3 ஓட்டு போதா அவங்களை சட்டமன்றத்துக்கு அனுப்புறதுக்கு. அதனால நீங்க என்ன பண்ணுங்க, கோயம்புத்தூர் வடக்கு தொகுதியை விட்டு கொடுக்காதீங்க, இப்பவே நீங்க துண்டை போட்டுருங்க அப்படின்ற ரேஞ்சில அண்ணாமலை ஆதரவாளர்கள் என்ன பண்ணாங்க சொல்லி வச்சிருந்தாங்க. சோ இது இப்படி இருக்கும் போது வானதி சீனிவாசன் ஆதரவாளர்கள் விசஸ் அண்ணாமலை ஆதரவாளர்கள் அப்படின்ற ரேஞ்சு போயிருந்தது. இந்த பக்கம் இப்படி கதையை முடிச்சோம்னா மேல பாத்தீங்கன்னா ஐயா நயினார் நாகேந்திரன் அவர்கள் என்ன பண்ணாரு, வார் ரூம் அரசியல் இருக்கவே கூடாது அப்படின்ற ரேஞ்சில் என்ன பண்ணாரு, ஒரு கபீர் என்ன பண்ணாரு தூக்கி போட்டாரு. யார சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வார் ரூம் அரசியல் அப்படின்றது அண்ணாமலையுடைய வரவுனாலதான் இந்த வார் ரூம் அரசியல் அப்படின்ற பேச்சே சொல்லாடலே அடிப்பட்டது. சோ வார் ரூம் அரசியல தன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டு பாஜக இருக்கிற பெரும்பாலான நிர்வாகிகளையும் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணாரு வச்சு செஞ்சாரு. சோ அப்படி இருக்கும்போது நயினார் நாகேந்திரன் விசஸ் அண்ணாமலை அவர்கள் அப்படி போய் இருக்கும்போது
நேற்றைய தினத்துல எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சது. இப்பவும் பாஜக மாநில தலைவரா பேருக்குன்னு வேணா பாத்தீங்கன்னா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கலாம். ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு தலைவர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்லாம நேற்று தினத்துல அமித்ஷா அவர்கள் மேடைக்கு வரும்போது கூட அவ்வளவு ஆரவாரம் இல்லை. ஆனா அண்ணாமலை அண்ணா மூஞ்ச பார்த்த உடனே போதுமே எத்தனை விசில்கள், எத்தனை ஆரவாரம், அடக்குற அவர் கண்ட்ரோல் பண்றாரு. அமைதியா இருங்க அமைதியா இருங்க. அப்போ கூட அமைதியா நீங்க சொல்லல நாங்க அமைதியா இருக்க மாட்டேனே. எங்களுடைய சந்தோஷம் உங்களை வந்து ரொம்ப நாள் கழிச்சு நாங்க என்ன பண்றோம், தேசிய மேடையில நான் உங்களை பாக்குறோம், அதனால எங்களுடைய ஆரவாரத்தை நாங்க வந்து வெளிப்படுத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஐபிஎல்ல தோனி அவர்கள் வரும்போது அந்த டிபி கவுண்டிங் பண்ணுவாங்க, அது மாதிரி நேற்று என்ன பண்ணிருக்காங்க அந்த மாநாட்டு திடல்ல வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் பேரை சொல்லும் போது சரி, அண்ணாமலை அவர்கள் வரும்போது சரி, அந்த டிபியை வச்சு மேட்ச் பண்ணிருந்தாங்கன்னா அமித்ஷா அவர்களுக்கே வந்து என்ன பண்ணிருக்காரு அவ்வளவு டிபி வந்திருக்காது. ஏன்னா அமித்ஷா அவர்களே கேட்டிருப்பாரு, ஏன்னா அண்ணாமலைக்கு இன்னும் இவ்வளவு ஆதரவாளர்கள் இருக்காங்களா, இன்னும் அவர்களும் மவுஸ் இருக்கா அப்படின்ற ரேஞ்சில தான் அமித்ஷா அவர்கள் என்ன பண்ணிருக்காரு பேசிட்டு போறதா தகவல் வந்திருக்கு. இதுல இன்னொரு விஷயம் நயினார் நாகேந்திரன் அமித்ஷா அவர்கள் வரும்போது பின்னாடி இருந்தாரு. அதாவது சொல்லுவாங்கல்ல தற்பெருமை, அவர் வந்து என்ன பண்ணல முன்னாடி வந்து முந்திரி கொட்ட மாதிரிலாம் வந்து என்ன பண்ணல முந்திக்கல, பின்னாடி தான் இருந்தாரு. ஆனா வலுக்கட்டாயமா நயினார் நாகேந்திரன் அவர்கள் அண்ணாமலை அவர்களை கொண்டு வந்து முன்னாடி நிப்பாட்டி ஹானர் பண்ணாரு. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டது. சோ இது வந்து பாத்தீங்கன்னா பாஜகவுல அண்ணாமலையுடைய ஆதரவாளர்கள் மத்தியில ரொம்பவே சந்தோஷமா இருந்தது, பெருமையா இருந்தது. இப்போ என்னன்னா நீங்க என்னதான் பாஜக மாநில தலைவரை மேல இருந்து யார வேணாலும் போடுங்க, ஆனா எங்களுக்கு தலைவர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை தான், இதுல எந்தவித மாற்று கருத்து இல்ல அப்படின்ற ரேஞ்சில தான் அண்ணாமலையுடைய ஆதரவாளர். ஏன்னா தென் மாவட்டங்களை கூட்டி தான் என்ன பண்ணாங்க மீட்டிங்கே போட்டு அதை போக்கஸ் பண்ணி தான், தென் மாவட்டங்களை போக்கஸ் பண்ணி தான் நேற்று தினத்துல மீட்டிங்க போட்டது. ஆனா தென் மாவட்டங்களையும் அண்ணனுடைய ஆதரவாளர்கள் இருக்கிறோம் அப்படின்ற காட்டுறதுக்கு ரேஞ்சில மாதிரி தான் நேற்று தினத்துல அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாளர்கள் இருந்து அவ்வளோ பெரிய ஆரவாரம் நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா இந்த உட்கட்சி முதல் அண்ணாமலை ஒரு பக்கம், நயினார் நாகேந்திரன் ஒரு பக்கம், வானதி சீனிவாசன் ஒரு பக்கம் இல்லாம எல்லாரை காட்டிலும் இன்னமும் அண்ணாமலை அவர்களுக்கு தான் மவுசு இருக்குது அப்படின்றது நேற்று தினத்துல கூட்டத்திலே நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். சோ உண்மையிலே வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்களுக்கு ஆதரவாளர்கள் பாஜக இருக்கிறா, அவரு பேருக்கு தான் அவர் தலைவரா இல்லாம இருக்கிறாரு கண்டி, செயல்பாட்டில் அவர் தான் தலைவரா இருக்கிறாரு அப்படின்ற ரேஞ்சில தான் நேற்று தினத்துல அந்த காணொலியை பார்க்கும் போது நம்மளுக்கு தெளிவா இருக்குது. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.